In this video, we will be seeing about the fake ad detection using AI. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆட்ஸ் வந்து நிறைய வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய வந்து அப்லோட் பண்ணி ஃபேக்காக வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கள வந்து இப்போ வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணுற மாதிரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணி ஃபேக்காக வந்து ஆட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. OLX அந்த மாதிரி வெப்சைட்டில். அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் சப்போஸ் பைக் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேக்காக போயிட்டு ஒன்று வந்து இன்வால்வ் ஆகி மாட்டிக்காமல் உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்காம இருக்குது. அதனால அந்த மாதிரி வந்து ஃபேக் ஆட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் வந்து இந்த ஃபேக் ஆடை நீங்கள் வந்து ஆட் வந்து ரியலா இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணதான் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதுவே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடும். சப்போஸ் அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா அந்த மேலும் வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து எந்த ஆட் வந்தாலும் அது வந்து போஸ்ட் ஆகாமல் அந்த வெப்சைட் வந்து அதை பிளாக் பண்ணிடும். இப்போ வந்து அஸ்வின் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்கேமில். இப்போது நிறைய ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி வெஹிக்கிள் விற்கிறதுக்கு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆப் வந்துட்டு யாராவது அந்த ஃபோட்டோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த வெஹிக்கிள் ஏற்கனவே நம்பர் பிளேட் வச்சு செல் ஆகிருக்கா, இல்லை ரன்னிங்கில் தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்துட்டு நிறைய ஸ்கேமை தடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனே இந்த மாதிரி ஒரு கார் வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஆப் நேம் சொல்லலை, பட் ஒரு ஆப்பில் வந்துட்டு இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வித்தின் ஃபியூ வீக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றோம் கார் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அப்ஸ்கான் ஆகிட்டான். அந்த ஆள் திரும்பி அவன் ஃபோன் நம்பரும் நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம என்ன வண்டி வாங்கினாலும் அது சேஃபும் கிடையாது, ஸோ அதுவும் அட்வைசபிள் கிடையாது. ஸோ நம்ம வண்டி எது வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நம்ம நேரில் தான் போய் கன்சல்ட் பண்ணி வாங்கணும். ஸோ வாங்குற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ஆப் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஆப் வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது ரன்னிங்கில் இருக்கா இல்லை ஏற்கனவே சோல்ட் ஆகிடுச்சாங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கோபி சொன்ன மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து ரியல் டைமில் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போய் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட மணி வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மேலும் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறது வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கோபி சொன்னாங்க. இப்போது நாங்கள் கண்டுபிடிச்ச ஆப் வந்துட்டு சர்டன் டேட்டா வந்துட்டு இப்போ ஏற்கனவே அந்த நம்பர் போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரோட பிக்சர் அந்த டேட்டா கலெக்ஷன் வச்சு இட் இஸ் ஃபேக் ஆர் ரியல்னு கண்டுபிடிக்கும். இதுவே அது ரியலாக இருந்துச்சுன்னா அந்த வாங்குற ஆப்லேயும் சஜஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் இது வாங்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் இதுவே அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா அந்த நபர் திரும்பி அந்த எந்த ஆப்லேயும் போஸ்ட்டும் பண்ண முடியாது அண்ட் நமக்கு சஜஷனுமே காட்டாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த வெஹிக்கிள் அண்ட் அந்த யூஸரோட இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அது ஃபேக் ஆர் ரியல்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலி இதில் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் டேட்டாஸ் எப்படி என்ட்ரு பண்ணுவோம்னா, இப்போ ஒரு வெஹிக்கிளோட நம்பரு, அதோட ஃபர்ஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா, அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு எந்த மாடலில் எந்த இயரில் ரிலீஸ் ஆன மாடலு, என்ன கலரு, அதெல்லாம் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலி இவங்க கொடுத்த டேட்டாவும் இதே மாதிரி ஒரே மாதிரி வெஹிக்கிள் நிறையா இருக்கலாம். அதே மாதிரி இவங்க கொடுத்த வெஹிக்கிளும் இப்போ இது இந்த இயரில் ரிலீஸ் ஆன மாடலு, அதே மாதிரி இன்னொரு வெஹிக்கிளும் ரிலீஸ் ஆகிருக்குன்னா அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் செக் பண்ணும். நம்பர் பிளேட்டு சேமாக இருந்தால் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண ஆடை தவிர்த்துட்டு செகண்ட் போஸ்ட் பண்ணுற ஆடை வந்துட்டு இது வந்துட்டு போஸ்ட் பண்ணாமல் தடுத்துரும். அப்படி நம்பர் பிளேட் வித்தியாசமாக இருக்குது ஆனால் மீதி எல்லாமே சேமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஃபஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா, ஓனர் எப்படி, இதுக்கு முன்னாடி எத்தனை ஆட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எத்தனை வந்துட்டு செல்லாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஃபுல்லாக இந்த ஃபுல் டேட்டா பேஸையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் இது வந்துட்டு ஆடை போஸ்ட் பண்ண விடும். அப்படி இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் அந்த செகண்ட் போஸ்ட் பண்ணுற ஆடை வந்து போஸ்ட் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மேலே எந்த ஆடும் போஸ்ட்டும் பண்ண முடியாது சர்டைன் டைமுக்கு அப்புறம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி ஏமாந்துடுறாங்க. இது மாதிரி நடக்கிறதும் இல்லாமல் ரியலாக வந்து ஒரு ஆட் போஸ்ட் பண்ணி அது வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஏமாறுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புது வண்டியை வாங்குற மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குற மாதிரி இருக்குன்னா ஒரு ஆடு இல்லை ஒரு புரோக்கர் மூலமாக நீங்கள் வாங்குவீங்க. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த வண்டி மேலே வந்து இப்போலாம் வந்து போலீஸ் எப்படி ஃபைன் போடுறாங்கன்னா ஹைவேலலாம் வந்து கேமராஸ் மூலமாக தான் ஃபைன் போடுறாங்க. வண்டி நம்பரை வந்து அதை டிடெக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து ஸ்பீட் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகாமல் ஸ்பீட் லிமிட் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா
வண்டியோட நம்பர் பிளேட் வந்து கேமராவில் டிடெக்ட் ஆகி அது ஆன்லைனில் வந்து டேரெக்டாக வந்து வண்டி லைசன்ஸ் வண்டி பேர் யாரில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபைன் விழுந்துரும் வண்டி மேலே. நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த வண்டியில் வந்து சலான் இருக்குன்னா அது நீங்கள் வண்டி பேர் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். நிறைய இப்போ சலானோட ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்கும் போதே வந்துட்டு அந்த வெஹிக்கிள் மேலே ஏதாச்சும் வந்து ப்ரீவியஸாக ஃபைன் ஏதாச்சும் இருக்கா, ஃபைன் எல்லாமே இருந்து அதை கட்டி பெய்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேமும் நடக்குது. ஏன்னா இப்போ வண்டி வந்துட்டு கண்டிஷனாகவும் நல்லா இருக்கு, பட் நம்ம யூசர்ட்டு இருந்தும் நல்லா இப்போ எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வாங்கினாலுமே இந்த வண்டியில் சலான்ஸ் ஃபைன்ஸ் நிறையா இருக்கும். அந்த வகையில் கூட வண்டி ரேட்டை கம்மி பண்ணி இதில் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணோன்னா இந்த எந்த யூசர்கிட்ட இருந்தும் நம்ம அந்த வண்டியில் ஃபைன் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது அந்த யூசர்கிட்ட இருந்தும் அந்த டிராஃபிக் அந்த எப்படி சொல்கிறது சிக்னலில் எங்கே ஃபைன் விழுந்திருக்கா அப்படின்றத நமக்கு செக் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் ஃபைன் இல்லைனாலுமே எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நமக்கு அந்த சஜஷன்லேயே காட்டும்.